الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தனிப்பட்ட கிருபையின் காரணமாக இந்த புனிதமான மாதமாம் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் அருளினான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடம் ரமலானுடைய மாதம் வந்த சந்தர்ப்பத்திலே எங்களோடு தோளோடு தோள் நின்று தொழுத எத்தனையோ சகோதரர்கள் அவர்கள் மரணித்து கபருடைய மண்ணறை வாழ்க்கை அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய கபறுகளை ஒளிமயமாக ஆக்கி வைப்பானா. கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அருள் இருக்கிறான் என்று சொன்னால், உண்மையிலே இந்த ரமலானை நாங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் ரமலானுடைய மாதம் வரும்போது நம்மில யாருக்கும் அந்த ரமலானை அடையும் சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்க மாட்டாதா என்பதை யாருமே நாம் அறிய மாட்டோம். எனவே அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிக பெரும் ஒரு சந்தர்ப்பமாக நானும் நீங்களும் இந்த ரமலானை கருதி மீதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களையாவது நல்ல முறையிலே கழித்துக் கொண்டால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த தக்வாவை இந்த நோன்பின் மூலமாக உண்டாகும் என்று கூறினால் அந்த தக்வாவை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த ரமலானுடைய இந்த நோன்பை எங்களுக்கெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னார். உண்மையான முறையில் நாங்கள் தக்வாவுடையவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை உண்மையாக பயந்து நடக்கக்கூடிய முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பை எல்லாம் எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கிறார். இந்த தக்வா இறையச்சம் எப்பொழுது எங்களோட வாழ்க்கையிலே இது உண்டாகும் என்று சொன்னால், இந்த நோன்பை எப்படி நாங்கள் நோக்க வேண்டுமோ
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த நோன்பை நாங்கள் நோக்கணும் என்று ஏவுலக தலைவர் கண்மணியான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டினான். அந்த விதத்தில் இந்த நோன்பு அமையும் என்று சொன்னார். நிச்சயமாக அந்த தக்வாவை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களால் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை வெறுமனே நாங்கள் பதித்திருந்து சாதித்திருந்து இதன் மூலமாக இந்த நோன்புடைய தாற்பயத்தை அதனுடைய சிறப்பை அடைய முடியாதவனாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் வெறுமனே பதித்திருக்கிறார், வெறுமனே தாகத்தில் இருக்கிறார், எதையும் சாப்பிடாமல் வயிற்றை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக நோன்புடைய உண்மையான அதனுடைய தன்மை அவனால் அடைந்து கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு நோட்பதன் மூலமாகத்தான் உண்மையான தக்வாவை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். எங்களுடைய கண்ணும் நோன்பு நோட்க வேண்டும், எங்களுடைய காதும் நோன்பு நோட்க வேண்டும், எங்களுடைய நாவும் நோன்பு நோட்க வேண்டும். கண் மூலமாக ரமலான் அல்லாத காலங்களில் இவர் பாவமான பார்வைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத பார்வைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நோன்பை நோற்றுக் கொண்டும் இவருடைய கண் மூலமாக பாவம் நடைபெறும் என்று சொன்னால் உண்மையான அந்த தக்வாவை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. காதின் மூலமாக என்னென்ன விடயங்களை நாங்கள் கேட்கக்கூடாது என்று எல்லாம் அல்லாஹ் எம்மை தடை செய்திருக்கிறார். அப்படியான பாவமான விடயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ரமலான் அல்லாத காலத்தில் என்னென்ன விஷயங்களை கேட்கக்கூடாதோ அந்த விடயங்களை இவருடைய காதின் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் நோன்புடைய உண்மையான பக்குவத்தை அவர் அடைந்து கொள்ள முடியாது. நாம் ரமலான் இல்லாத காலத்தில் இந்த நாவின் மூலமாக என்னென்ன பாவமான விஷயங்கள் அவர் பேசிக் கொண்டிருந்தாரோ, ரமலானுடைய நோன்பை நோற்றுக் கொண்டொருவர் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். அந்த நாவினாலே பொய்யும் புறமும் அடுத்த மனிதர்களுடைய குறைகளை அவர் கலைத்துக் கொண்டிருந்தால் இந்த நோன்புடைய உண்மையான தத்துவத்தை, நோன்புடைய உண்மையான பக்குவத்தை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்றார், அவன் பசித்து தாகித்து எதையும் சாப்பிடாமல் நோன்பு நோட்டு இருக்கிறான். ஆனால் பொய்யை சார்ந்த இந்த செயல்களையும் விடாமல் இவன் வெறுமனே பசித்து தாகித்திருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இவன் பொய்யையும் புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, அடுத்தவங்களோட குறைகளை பேசிக் கொண்டிருப்பது, இவைகளிலிருந்து இவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இவனுடைய பத்தியிலே இவன் தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு தடவை சொன்னார்கள், கம் மின் ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லா வமா. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கிறார்கள், அவங்களுக்கு வெறுமனே தாகித்திருப்பது மாத்திரம்தான் அவருடைய நோன்புடைய பிரயோஜனம். وَكَمْ مِنْ قَائِمٍ لَيْسَ لَهُ مِنْ قِيَامِهِ إِلَّا السَّهْرُ. எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வெறுமனே அவர்கள் விழித்திருந்தது மாத்திரம்தான் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்ல வருகிறார்கள் என்றால், இவர்கள் பசியோடு நோன்பு நோட்டிருக்கிறார்கள்,
இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார்கள். ஆனால் இவர்கள் இந்த நல்ல அமல்களை புரிந்து கொண்டும் அடுத்தவங்கள மானத்தில் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நாவின் மூலமாக தம்முடைய முஸ்லிமான சகோதரர்களுடைய மனதை அவர்கள் துன்புறுத்திக் கொண்டிருப்பதன் காரணமாக எல்லாம் நின்று வணங்குகிறார்கள், காலையில நோன்பு நோக்கிறார்கள். இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியவர்கள், நாமெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அமல் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாவின் மூலமாக அடுத்த மனிதர்களுடைய மனது துன்புறுத்தப்படும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டி ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் ஏராளமான வணக்கங்களை கொண்டு வருவார். தஹஜ்ஜுக்கு மேல் அவன் தஹஜ்ஜுத் தொழுதிருப்பார். நஃபிலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகள், சதகா தான தர்மங்கள், என்னென்ன நல்ல கர்மங்கள் இருக்கிறதோ எல்லாம் உலகத்தில் செய்த மனிதன் ஒரு மலை மீது இவனுடைய இந்த அமலை வைத்தால் மலை, அந்த மலை சுக்குநூறாக பஞ்சு பஞ்சாக பறந்து சென்று கொண்டிருக்கும். அப்படி அதிகமான அமல்களை செய்து வந்த ஒரு மனிதர் அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள். இந்த மனிதன் வீணாக யாரையாவது இருப்பார். எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு மனிதனை கண்ட நாவால் இருப்பார். இன்னும் சிலர்களை இட்டு கட்டி இருப்பார், இன்னும் சிலர்களுக்கு அடித்திருப்பார், இன்னும் சிலர்களுடைய மானத்தில் கை வைத்திருப்பார். அல்லாஹ் அக்பர். இவருடைய நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் யாருக்கு அநியாயம் இழைத்தாரோ அந்த மனிதனுக்காக வேண்டி பங்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். இறுதியாக இவருடைய அத்துணை நன்மைகளும் மழை போன்று அமல் செய்த இந்த அமல்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டு நன்மைகள் இல்லாமல் இவன் இருந்து கொண்டிருப்பார். இப்பொழுது இன்னும் சிலர்கள் வணக்கப்படுவார்கள். நாளை மறுமையிலே இன்னும் சிலர்கள் இவனுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி அநியாயம் செய்திருக்கிறான் என்று குறைபாடு செய்யும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றவர்களுடைய பாவங்களை இவனுக்கு சுமத்தாக்கி இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு அமல் செய்த மனிதன் அவனை முகம் குப்பர எழுத்த நிலைமையில் நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் அவனை நுழைவிக்கப்படும் என்பதாக சொல்லி வைத்தார். இருந்தால் அவ்வளவு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. எந்த வகையிலும் நாங்கள் யாருடைய மனத்திலும் கை வைத்து விடக்கூடாது. எங்களுடைய நாவின் மூலமாக எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், அவள் தன்னை எங்களை நரக லோகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட மனைவி. எந்த வகையிலும் மனைவி மக்களாக இருக்கலாம், எங்களோட உறவுகளாக இருக்கலாம், யாருடைய மனதும் எங்களுடைய நாவினால் துன்புறுத்தப்பட்டு விடக்கூடாது. நாளை மறுமையிலே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய நாவுகளை தேடிக்கொண்டு குறிப்பாக பாவமான காரியங்கள் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிறிய ஒரு பாவம் தானே, ஒரு சர்வசாதாரணமான ஒரு பாவம் தானே, இது நாங்கள் ஒரு வெறுக்கத்தக்க மார்க்க ரீதியாக பார்க்கும்போது ஒரு பாவமாக இல்லையே என்றெல்லாம் கருதிவிடக் கூடாது. சில பாவங்கள் மௌத்துடைய நேரத்திலேதான் அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சில பாவம் இருக்கிறது, சகாத்துடைய இந்த சந்தர்ப்பத்தில் துணிதுடித்துக் கொண்டிருப்பான். அந்த பாவம் அவனுக்கு அந்த பாவத்துடைய தண்டனை அங்கு கொடுக்கப்படும். இன்னும் சில பாவங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரில் இருந்து கொண்டு அந்த பாவத்துடைய தண்டனை அவன் உணர்ந்து கொண்டிருப்பான்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியவர்களே, யாரு தாய் தந்தையருடைய மனதை புண்படுத்துவார்களோ, தாய் தந்தையர்களுடைய மனதை யார் மூலமாக துன்புறுத்தப்படுமோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தண்டனை கொடுத்துத்தான் அந்த மனிதனம் அல்லாஹ் உலகத்திலிருந்து மௌத்தாக்கும். சர்வசாதாரணமான ஒரு பாவம் அல்ல. தாய் தந்தையருடைய மனது எங்கள் மூலமாக துன்புறுத்தப்படும் என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுக்கல. எப்படி தண்டனை கொடுப்பான்? அல்லாஹ் அக்பர். அந்த தண்டனை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதே போன்று அதான் சொல்லக்கூடிய நேரம், இந்த அதானுக்கு எவ்வளவு ஒரு காலத்திலே பெண்மணிகள் சொந்த மரியாதை கொடுத்துக் கொண்டிருந்தார். யாரு கதைப்பார்கள் அல்லாஹ்வுடைய அதான் அழைப்புக்கு பதில் சொல்லாமல் இருப்பார்களோ சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறும். கலிமா சொல்லி மௌத்தாகக்கூடிய மனிதன் அவன் சொர்க்கலோகத்திலே நுழைந்து விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் யாருடைய கடைசி வார்த்தை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இருக்குமோ அவங்க சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு அருள்வானாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியவர்களே, சில பாவம் இருக்கிறது கபரில் இருந்து கொண்டு அவன் தண்டனை பெறுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கபரிஸ்தான் பக்கம் சென்ற போது பயங்கரமான முறையில் ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அது அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தால், இந்த மனிதன் அடுத்தவர்களை பற்றி கோல் சுட்டிக் கொண்டிருந்தார். அங்கும் இங்கும் கதைகளை மூட்டி வைத்து விட்டு மக்களுக்கு மத்தியில சண்டையா பிரச்சனை உண்டு பண்ணின மனிதன் என்பதாக அங்கு கூறப்பட்டது. என்றால் உண்மையிலே எங்களை நாவை பாதுகாக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அருமை பெரியவர்களே, எனவே சிறிய ஒரு பாவம் தான் என்று எந்த ஒரு பாவத்தையும் நாங்கள் கருதாமல் மௌத்து வரைக்கும் இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கிறோமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல தக்வாவை உண்டாக்க வேண்டும். மௌத்து வரைக்கும் நாங்கள் பாவங்கள் இருந்து எங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாகத்தான் உலகத்திலிருந்து நாங்கள் மௌத்தாக வேண்டி வரும். எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை உண்மையான முறையில் எல்லா பயந்து தவிர்த்து கொள்வதன் மூலமாகத்தான் உண்மையான தக்குவாவைகளால் அடைஞ்சு கொள்ள முடியும். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அருமை சஹாபாக்கள், அதே போன்று நபிமார்கள் கூட பாவமான காரியங்கள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். மௌத்து வரைக்கும் என்னால் ஒரு பாவம் நடந்து விடக்கூடாது என்பதை அவங்க பயந்திருக்கிறார். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். பாவமான விடயங்கள் அவர்களுக்கு முன்னால் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஒரு வாலிபராக இருந்தார்கள். ஒரு வாலிபருக்கு அல்லாஹ் மிக பெரும் ஒரு பாடத்தை ஹஜ்ரத் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஒரு நபியாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நபியாக இருந்தும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு நபி! அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பரம்பரைகளும் நபிமாராக உலகத்திலே பிறந்த ஹஜ்ரத் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள்.
அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்கள். அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தார்கள். அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபியாக இருந்தார்கள். உலகத்தில் 4 பரம்பரையும் நபியாக இருந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றார்கள். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், இந்த உலகத்திலிருந்து நான் மௌத்தாகும் பொழுது முஸ்லிமாக என்னை மௌத்தாக்குவாயா, நாளை மறுமையில் நல்லோர்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக என்று ஹஜ்ரத் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 4 பரம்பரைகளும் நபியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ், உன்னை முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதராக என்னையும் மௌத்தாக்குவாயாக என்று அல்லாஹ்விடம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்றால், பாவமான காரியங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னை பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே தான் மௌத்தாகும் ஒரு மூமினாக உண்மையாக அவனுக்கு முழுக்கவும் வழிபட்ட ஒரு மனிதனாக மௌத்தாகணும் என்பதால் அல்லாஹ்விடம் துஆ செய்திருந்தார்கள். சில நேரங்களிலே சில பாவங்கள் எங்களுக்கு முன்னால் வந்துவிடும் என்றால் நாங்கள் அந்த பாவத்தோடு எங்களுக்கு மௌத்து வந்துவிடும் என்று சொன்னால் எப்படியான நிலைமையில் நாங்கள் மௌத்தாகுவோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதனால் மௌத்து வரைக்கும் எங்களை பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு மனிதன் அமல் செய்வார், இந்த அளவுக்கு அமல் செய்வான் என்று சொன்னால் حتى ما يكون بينه وبينها إلا ذراع, இவனுக்கும் சொர்க்கலோகம் செல்வதற்கு ஒரே ஒரு முலம் தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த காலை வைத்து விட்டால் இவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான். அவ்வளவுக்கு நிறைய அமல்கள் செய்து கொண்டிருப்பான். சதக்கா, தான தர்மங்கள், சுன்னத்தான நஃபிலான வழக்கங்கள், நிறைய நெருக்கமான வழக்கங்களோடு இருந்து கொண்டிருப்பார். சொன்னார்கள், பயிற்சி விதி அவனை முந்திவிடும். சில நேரங்களிலே பாவமான காரியங்கள் முன்னால் வந்த அந்த பாவத்தை செய்து இவன் நரகவாதிகளுடைய அமல்களிலே இவன் விழுந்து நரகத்திலே நுழைந்து விடுவான் என்பதாக கூறி வைத்திருக்கிறார்கள் என்றால், காலமெல்லாம் நல்ல அமல்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். பாவமான காரியங்கள் வந்த போது உலகத்துடைய ஆச்சார பாசங்களை கண்டு மதிமயங்கியவன் பாவத்திலே விழுந்து நாளை மறுமையில் நரகவாதியாக இவன் மாறுகிறான் என்று சொன்னால், காலமெல்லாம் அமல் செய்தவன் பாவமான விடயங்கள் முன்னால் வரும்போது தக்குவா இல்லாத காரணமாக அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் அந்த பாவமான காரியத்தை செய்து நரகத்திலே நுழைகிறான் என்று சொன்னார். சொர்க்கம் நுழைவதற்கு இவனால் ஒரே ஒரு முழம் தான் இருக்கும். அடுத்த காலையை வைத்து விட்டால் சொர்க்கத்தில் அவன் விழுந்து விடுவான். இவ்வளவு நிறைய அமல்கள் செய்த மனிதன் பாவமான காரியங்கள் முன்னால் வரும்போது பாவத்திலே வீழ்ந்து அவன் மௌத்தாகின்றான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அடியார்களாக இருக்கக்கூடியவர்களோடு ரொம்ப இறக்கம் உள்ளவர். குறிப்பான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பாவம் இழைத்த அடியார்களோடு ரொம்ப இறக்கம் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிச்சலத்தில் வந்த யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. நம்மளை யாரும் பரிசுத்தமானவர்கள், பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொண்டவர்கள், யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பாவம் இழைத்தவர்கள் எல்லாருக்கும் மிக விருப்பமான மனிதன் யார் என்று சொன்னால், யாரு செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறானோ இந்த மனிதன் தான் இந்த உலகத்திலே மிகச் சிறந்தவன் என்பதாக கூறுகிறார்கள். என்றால் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் என்னமாவது அவனால் ஒரு தவறு நடந்திருந்தால்
அவன் மனமுருகி கண்ணீர் ஒழித்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது அவன் மனித புனிதராக ஒரு பாவம் இழைக்காத ஒரு மனிதனை போன்று அவன் மாறிவிடுந்தார். எங்களோடு எவ்வளவு வழக்கம் என்று சொன்னால், சில உண்மையான முறையில் செய்த பாவத்திற்காக ஒரு மனிதன் மன்றாடி அழக்கூடிய நேரத்திலே எந்த உறுப்புகளினால் இவன் பாவம் செய்தான் அந்த உறுப்புகளுக்கு அல்லாஹ் மறுபடியை கொடுத்து விழுந்தார். இதே போன்று நான் உலகத்திலே இந்த பூமியில் எந்த இடத்திலே போய் அவன் அந்த பாவத்தை செய்தான் அந்த இடத்திற்கு அல்லாஹ் மறுபடியை கொடுக்கின்றார். இதே போன்று இந்த பாவத்தை எழுதிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறதியை கொடுத்து விடுகிறார் என்றால் எவ்வளவு எங்களுடைய இறக்கம் என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கமானவன் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். பனூ இஸ்ராயீலில் ஒரு மனிதன் இருந்தார். அவன் 99 கொலைகளை இந்த உலகத்திலே செய்திருந்தார். இந்த நேரத்திலே அந்த ஊரிலே கேள்விப்படுகிறான், ஒரு பாதிரி இருக்கின்றார் என்பதாக கேள்விப்பட்டு அந்த மனிதனிடத்திலே போய் கேட்டான், 99 கொலைகளை நான் செய்திருக்கிறேன். உலகத்தில் பஞ்சமா பாதகம் என்ன இருக்கிறதோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துண பாவங்களை செய்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்ட நேரத்திலே அந்த மனிதன் சொன்னான், உனக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்ன நேரத்தில் அந்த மனிதனை இவர் கொலை செய்து விடுகிறார். 100 மனிதர்களை அவர் கொலை செய்து விட்டார். இந்த நேரத்தில் அந்த ஊரிலே மார்க்க விடயங்களை கற்றல் என்ற ஒரு ஆலிம் ஒரு மார்க்க மேலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த மனிதனிடத்திலே போகிறார். அந்த மனிதனிடத்திலே போய் கேட்டால், நான் உலகத்திலே 99 கொலைகள் 100 கொலைகளை செய்துவிட்டேன், நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று கேட்ட நேரத்தில் அந்த மார்க்க விடயங்களை கற்றல் இந்த மனிதர் ஆலிம் சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று சொன்னவுடன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். சொன்னால், இன்னொருலே நீ பாவம் செய்து கொண்டிருந்ததனால் அடுத்த ஊரிலே நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அங்கு சென்று நீ உன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று ஒரு வார்த்தை கூறினார். அல்லாஹ் அக்பர். உடனே இந்த மனிதன் தௌபா செய்ய வேண்டும், செய்த பாவத்திற்காக அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவன் இந்த ஊரிலிருந்து நடந்து சென்று கொண்டிருந்தார். என்ன ஆச்சரியம்! பாதையிலே மலக்குமாருடைய 2 கோஷ்டிகள் வந்து இவனை தடுத்து நிறுத்தினார்கள். இவனுடைய வலது பக்கம் ரஹ்மத்துடைய மலக்குமார்களும், இடது புறமாக அதாபுடைய வேதனை கொடுக்கும் மலக்குமார்கள் இவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வந்திருந்தார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் அந்த உயிரை கைப்பற்ற வேண்டும். வேதனையுடைய அதாபு கொடுக்கும் மலக்குமார்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதருக்கும் கொடுக்காத அளவு பயங்கரமான தண்டனை கொடுத்து வந்த உயிரை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று 2 மலக்குமார்களுடைய கூட்டமும் இப்பொழுது அவங்க தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் போது இவைகளெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருந்தான். அவர் ரொம்ப இறக்கம் உள்ளவன். இப்பொழுது வானலோகத்தில் இருந்த ஒரு மலக்கை இறக்கி வைத்து இந்த 2 மலக்குமாருடைய கோஷ்டிக்கும் இப்பொழுது தீர்ப்பு செய்கின்றார். சரி, இவன் நடந்து சென்ற தூரத்தையும் இவன் நடக்க இருக்கும் தூரத்தையும் அளந்து பாருங்கள். இவன் நடந்து சென்ற தூரம் அதிகமாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்களே நீங்க அவன் உயிரை கைப்பற்றுங்கள். இவன் நடக்க இருக்கும் தூரம் அதிகமாக இருந்தால் அதாவுடைய மலக்குமார்கள் நீங்க அவனுடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்பதாக கூறப்பட்டது. இப்பொழுது அளந்து பார்க்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையிலே இவன் நடந்து சென்ற தூரம் குறைவாகத்தான் இருந்தது. என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் அவன்
செய்த பாவத்தை நினைத்து வருந்தி என்னிடத்தில் வருகின்றாரே, பாவங்களை செய்த மனிதன் தௌபா செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வந்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவன் நடந்து சென்ற அந்த பூமியை விரிவாக ஆக்கி இவன் நடக்க இருக்கும் பூமி அல்லாஹ் சுருக்கி விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் 99 கொலைகள் செய்த மனிதன் அல்லாஹ் மன்னித்தான் என்றால் நம்மளை யாரும் பாவங்கள் இருந்து விதிவிலக்கு கிடையாது. ஆனால் இப்படியான பெரிய பாவங்கள் செய்திருக்க மாட்டோம், யாரும் செய்திருக்க மாட்டோம். என்றாலும் மனிதன் என்ற வகையில் எங்களால் என்னமாவது தவறுகள் உலகத்தில் நடந்திருக்கும். சில நேரம் வேண்டும் என்று மனம் முரண்டாக சில பாவங்களை செய்திருப்போம். இந்த ரமலானை தந்திருக்கிறார் என்று சொன்னார். இறுதியாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிக பெருமதியான ஒரு நாட்கள். வாழ்க்கையில கிடைத்த ஒரு கடைசி சந்தர்ப்பமாக நாம் இதை கருதி செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக மேலோடு ரொம்ப இரக்கமுள்ளவர். ஒரு தாயங்களை எங்களோட தாயங்களை பெற்றெடுக்கும் போது எங்களுக்காக எவ்வளவு சிரமம் அடைகிறார். 10 மாதம் தந்த வயிற்றில் அவர்களை எல்லாம் சுமந்திருந்தார். அதன் பின்னால் ஒவ்வொரு தாயும் எங்களை பெற்றெடுக்கும் போது உயிரோடு போராடி அல்லவா அவருடைய உயிரோடு போராடி எங்களை பெற்றெடுத்தார். அதன் பின்னால் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடங்கள் ஒவ்வொரு தாயும் அவருடைய ரத்தத்தை எங்களுக்கு அமுதாக ஊட்டி எங்களை எல்லாம் வளர்த்தால் அல்லவா ஒரு பிள்ளையோடு உள்ள ஒரு பாசம். எங்கு சென்றாலும் தன்னுடைய மகன் வரும் வரையில் நேரத்திலே அவள் சாப்பிடாமல் விழித்திருப்பாள். பல இரவுகள் எங்களுக்கெல்லாம் எங்கள தாய்மார்கள் விழித்திருந்து எங்களுக்கு அவனூட்டி எங்களையெல்லாம் வளர்த்து நல்ல நிலைமையில காணணும் என்றெல்லாம் கனவு கண்டவர்கள் தான் எங்கள தாய்மார்கள். இவைகள் எல்லாம் ஒரு பிள்ளையோடு உள்ள ஒரு பாசம் தான். ஒரு பிள்ளையோடு உள்ள ஒரு பாசத்தினால் இவர்களெல்லாம் ஒரு தாய் ஒரு பிள்ளை மீது பாசம் வைத்திருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டும். இதை விடவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களோடு 100 மடங்குகள் இரக்கமுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், பாவங்கள் இட்டவர்களை பார்த்து, ஏந்த அடியார்களே, ஏந்த அடியார்களே என்று சம்பக்கமாக அல்லாஹ் எங்களை தொடர்படுத்தி ஏந்த அடியார்களே இந்த எங்களை பார்த்து அல்லாஹ் பாவங்களை இட்டங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்த பாவங்களுக்காக இந்த ரமலான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தனிமையிலே கூட்டாக சஹஜத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே எங்கு எல்லாம் அல்லாஹ் நினைத்து செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள முடியுமோ இதை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தருவாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله கிருபையாளருக்கெல்லாம் இரக்கமுள்ள நாயனே, என்கிற குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், நாங்க பாவம் செய்த பாவிகள் எங்களை மன்னித்தருள்வாயா. நம்மளை யாரும் விதிவிலக்கு கிடையாது. அல்ல நீ ரொம்ப இரக்கமுள்ளவன். அல்ல ஒரு தாயோடைய அல்ல நீ 100 மடங்கு இரக்கமுள்ளவன். அல்ல எங்களை மன்னித்துக் கொள்வாயா. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கையேந்திருக்கிறோம். அல்ல எங்களை எல்லாரையும் நீ மன்னித்துக் கொள்வாயா. எங்களை பெற்று வளர்த்த தாயிருந்தவர்களுடைய எல்லா குற்றம் குறைகளையும் மன்னிப்பாயா. குறிப்பாக எங்களோட தாய் தந்தையர்கள் யாரெல்லாம் மரணித்து கபருல மன்னரை வாழ்க்கை அடைந்து விட்டார்களோ அவரோட கபறுகளை ஒளிமயமாக்குவாயா. சொர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்குவாயா. இதே கபருக்கு நாம் வர இருக்கிறோம். எங்களோட மன்னரைகளை பொன்னரையாக ஆக்குவாயா. சொர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்குவாயா.
குறிப்பாக எந்தெந்த நாடுகள் எல்லாம் எங்களோட முஸ்லிம் சகோதரர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த ரமலான்ல அல்லாஹ் ஒரு விடியலை உண்டாக்குவார். உன்னுடைய உதவியை நீ அவர்களுக்கு சொல்லித்தருவாயா. யா அல்லாஹ் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லிமான சகோதரர்கள் யார் யார் என்னென்ன பிரச்சனையில கஷ்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை கொண்டு யா அல்லாஹ் நல்ல நிலைமை உண்டாக்குவாயா. கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாயா, அதனை பூர்த்தி செய்து கொள்வாயா. கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய கஷ்டங்கள் அகற்றுவாயா, அல்லல் படக்கூடிய மக்களுடைய துயரங்களை துடைத்து விடுவாயா. இந்த ரமலான் எல்லாருக்கும் ஒரு வசந்தமான ரமலானாக நீ ஆக்கி வைப்பாயா. மௌத்துடைய நேரத்தில் கலிமாவை நசீபாக்குவாயா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த திருக்கலிமாவோட மக்கள் மௌத்தை தருவாயா. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்ட துஆக்களை